புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தையே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவே எங்கள் இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். மூவொரு இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், உன் உடன் இருக்கிறேன் என்று தன்னுடைய உடனிருப்பை இதோ எங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வருகையை, திரு வருகையை கொண்டாட நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை தேடி வருகின்ற உம்முடைய மாபெரும் இந்த இறைத்தன்மைக்காக நன்றி செலுத்தி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி கணக்கில் கொண்டு எங்களை பாவங்களிலிருந்தும் அடிமை தளைகளிலிருந்தும் மீட்பதற்காக எங்களை தேடி வருகின்றவரே, மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து நன்றி கூறுகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியர் 71:8 நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என்று சொல்லி அக்களித்து பாடுகிறார். ஆண்டவரே, எதையோ பேசுவது ஒரு சில நிமிட மகிழ்ச்சியை மட்டுமே தர முடியும். ஆனால் உம்மை பற்றி பேசுகின்ற பொழுது நிலையான மகிழ்ச்சி எங்களுக்கு தரும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் தெள்ளத் தெளிவாக உணர்ந்திருப்பதனாலே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, ஏன் அவர் அவ்வாறு சொன்னார்? கோட்டையாய், அரணாய், அடைக்கலமாய், ஆதரவாய், ஆறுதலாய், அன்பாய், உயிராய், உண்மையாய், நீதியாய், பகிர்ந்து கொடுப்பவராய், மன்னிப்பவராய் ஆண்டவரே நீர் இருப்பதனால் உம்மை பற்றி நாளெல்லாம் பேசுவது பெருமையே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய அந்த இறை தன்மையை
இதோ எங்களுக்கு ஒரு மனிதனாக இருந்து கற்றுக் கொடுக்க வந்தீரே. அந்த மனிதனாக இந்த தன்மைகளை எல்லாம் ஒரு மனிதன் கொண்டு வாழ முடியும் என்பதை உணர்த்தினீரே. அதைத்தான் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே பெருமையாய் நினைக்கிறோம். அதை எங்களால் கடைபிடிக்க முழுமையாக முடியவில்லையே என்று வருந்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடம் அருளையும் ஆற்றலையும் வேண்டியவர்களாக இந்த வேளையிலே ஒரு மணி நேரம் நாங்கள் ஜெபிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறீர், எங்களுடைய தலைவராக இருக்கிறீர், எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிறீர், எல்லாம் நிறைந்த ஆண்டவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாய், அன்பாய், பகிர்ந்து கொடுப்பவர்களாய், அடைக்கலமாய், அரணாய், கோட்டையாய் இருக்க வேண்டும். அது எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பெருமையை எண்ணி வியந்து போற்றி புகழ்ந்து இந்த வேளையிலே ஆராதனை செய்து பாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வாயார பாடி போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. மாட்சியும் போற்றியும் உமக்கே. ஆமேன். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே,
ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா
தேவனே ஓசானா 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 படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா Hosanna, Hosanna, Hosanna. Hosanna. நற்கருணை ஆண்டவரே, உன்னத தேவனே, எங்களுக்காக பிறந்தவரே, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna, Hosanna. ஆவியான ஆண்டவரே, நற்கருணை நாதரே, தாயும் தந்தையுமாக இருப்பவரே, உம் பாதத்திலே முழந்தாள் படியிட்டு உம்மை நோக்கி கைகளை குவித்து கண்களை நோக்கி ஜெபிப்பதற்காக, உரையாடுவதற்காக, பேசுவதற்காக, அழுது கொட்டுவதற்காக நீர் இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, அசைவாடுமே. வெறுமையாயிருந்த அந்த உலகத்திலே, குழப்பமான அந்த உலகத்திலே, எதுவுமே இல்லை என்றிருந்த ஒரு காலகட்டத்திலே உமது அசைவாடுதல் ஆவியானவரே புதிய உலகத்தை படைத்தது என்பதை தொடக்க நூலிலே வாசிக்கிறோமே. புதிய உயிரினங்களை அது தோற்றுவித்தது, புதிய வாழ்வை, புதிய நம்பிக்கையை மக்களுக்கு அது கொடுத்தது என்பதை அறிகிறோமே ஆண்டவரே. ஆவியானவரே, இதோ வெறுமையாயிருக்கக்கூடிய மனநிலையோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு ஆண்டவரே. குழப்பமான எண்ணங்களோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு. புதிய வாழ்வு பிறக்காதா, புதிய நம்பிக்கை மலராதா என்ற ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. ஆவியானவரே, அசைவாடுமே. ஆவியானவரே, அசைவாடுமே. இஸ்ராயல் மக்கள் வேற்று நாட்டினரால் அடிமைப்படுத்தப்பட்டு பல ஆண்டு காலங்கள் ஆண்டவரே அடிமையாக இருந்து உலர்ந்த எலும்புகளைப் போல நம்பிக்கை இழந்திருந்த வேளையிலே உமது அசைவாடுதல் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்ததே. மீண்டுமாக ஒன்றிணைந்து பெரும் சேனையாக எழுந்து நிற்பதற்கு, தங்களது தாய் நாட்டிற்கு திரும்புவதற்கான தெம்பையும் தைரியத்தையும்
நம்பிக்கையும் அளித்ததே ஆண்டவரே, அதே போல உலர்ந்த எலும்புகளைப் போல நம்பிக்கை இழந்து அதுவும் சிதறுண்டு கிடக்கக்கூடிய ஏராளமான ஆண்டவரே அகதிகளைப் போன்று வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த உலகத்திலே உண்டு. ஆண்டவரே, சொந்தங்களை துறந்து சொந்த நாட்டை இழந்து வெள்ளி ஊர்களிலே வெள்ளி நாடுகளிலே அகதிகளைப் போல ஆண்டவரே அல்லாடி கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மீது உமது அசை வாடுதலை நிகழ்த்துமே. ஆவியானவரே, அசை வாடுமே. இதோ அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உமது நம்பிக்கையை மீண்டுமாக இல்லம் திரும்பக்கூடிய, நாடு திரும்பக்கூடிய, வாழ்வை நோக்கி திரும்பக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அசைவாடுமே. ஆவியானவரே, உமது அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் உமது அழைப்பாலும் வந்த சீடர்கள் இயேசுவினுடைய இறப்பை கண்டு பயந்து திரிந்த வேளையிலே அவர்களையெல்லாம் ஆண்டவரே நீர் சிறுண்டு போகாத வண்ணமாக ஒருங்கிணைத்து அவர்கள் மீது அக்னி நாவ் வடிவிலே அசைவாடினீரே. மீண்டுமாக அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் உமது அருள் வார்த்தையை, உமது வாழ்க்கையை நற்செய்தியாக உலகெல்லாம் சென்று பறைசாற்றினார்களே. அதே ஒரு அசைவாடுதலை நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய உமது வார்த்தைகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே அதே அக்னி நாவ் அனுபவத்தை தந்து ஒவ்வொரு மீதும் அசைவாடி ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இதோ உமது அசை வாடுதலினால் எல்லா மக்களும் விடுதலை உணர்வை பெற்று மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ வழிவகை செய்யும். ஆவியானவரே, அசை வாடுமே. ஆவியான தேவனே, அசைவாடுமே. அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே, அசைவாடுமே. அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே. உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே. உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே.
ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. தூய தேவன் பேரொழியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. தூய தேவன் பேரொழியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. திருப்பாடல் 71. நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டியது: நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீ. என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை போழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. அருளும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, திருப்பாடல் 71 தாவீது அரசர் தன் வாழ்வில் கடவுள் எப்படியெல்லாம் அவரை கொண்டு வந்து சேர்த்தார், தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்தார். குடும்பத்திலே சகோதரர்களோடும் தான் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுதும், எல்லா இடங்களிலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட போதும், விரட்டி அடிக்கப்பட்ட போதும் தாவீது அரசன் உம்மையே சார்ந்துள்ளார். ஒவ்வொரு முறையும் உமது திருவுளத்தை பற்றி நடக்க வேண்டும் என்று அவர் முயன்று கொண்டிருந்த பொழுது, அவர் தடுமாறி விழுந்த போதும், மற்றவர்களால் ஏமாற்றப்பட்ட பொழுதும், மற்றவர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட பொழுதும்
எத்தகைய இடுக்கண் வந்தபோதும் அவர் உம்மையே சார்ந்திருந்தார், உமது பெருமையே பேசிக் கொண்டிருந்தார். தாவீது அரசரை போல நாங்களும் எங்கள் வாழ்விலே நீர் எவ்வாறெல்லாம் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர், எவ்வாறெல்லாம் எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து எங்கள் வாழ்வை மேம்படுத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் எங்களுக்கு தாரும். நீர் எங்களை எவ்வாறெல்லாம் வழிநடத்தினீர், எங்களை எவ்வாறெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர், எவ்வாறெல்லாம் எங்களோடு உடன் பயணிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிற பொழுதுதான் தாவீது அரசனை போல நான் உம்மையே சார்ந்துள்ளேன் ஆண்டவரே என்று சொல்ல முடியும். நாங்கள் உம்மையே சார்ந்துள்ளோம், நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் பாறையாக இருந்து அடைக்கல தூணாக இருந்து எங்களை காத்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் உணர முடியும். அத்தகைய உணர்வோடு நீரே எங்கள் பாறையும் அரணுமாய் இருக்கிறீர் என்று உம்மை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ள தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம், உள்ள தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை ஒரு விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. தளராது வாழ்வோம், அருளடையாது காப்போம், தளராது வாழ்வோம், அருளடையாது காப்போம். என்றென்றும் உன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கொண்டு. இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே இயேசுவே நீ எந்த பாறை என் கருடான இயேசுவே நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 என் பாறையாக என் அரணாக என் கோட்டையாக இருந்து என்னாலும் எங்களை பாதுகாக்கின்ற எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, இதோ நாளெல்லாம் உம்மை துதிப்பேன் உம்மை பாடுவேன் என்று சங்கீதராசிரியோடு நாங்கள் இணைந்து உமக்கு முன்னால் உயிருள்ள பிரசன்னத்திற்கு முன்னால் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மாதா தொலைக்காட்சி வழியாக அநேக மக்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர்தான் எங்கள் வாழ்க்கையினுடைய அரணாக கோட்டையாக இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர் என்று விசுவசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுவே. ஆனால் வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாங்கள் உம்மை மறந்து விடுகிறோம். உமது இரக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம். உமது அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் வாழ்கிறோம். உமது ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொண்டும் நன்றியற்றவர்களாய் வாழ்கிறோம் இயேசுவே. எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை மறந்த நேரங்கள் அதிகமாய் இருப்பதை உணர்கிறேன். நீர் எங்களோடு என்னோடு இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்தால் என் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை காரியங்கள் இன்னும் அதிகமாய் உமது மகிமைக்காக மாட்சிக்காக நாங்கள் நிறைவேற்றி இருப்போம் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். உமது மாட்சியை உமது மகிமையை உணர்ந்து கொண்ட புரிந்து கொண்ட ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு திருத்தூதரும் ஒவ்வொரு புனிதரும் இந்த உலகிலே எத்தனை எத்தனை காரியங்களை உமது மாட்சிக்காக நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, நீர் எதிர்பார்த்து இருப்பது ஒரே ஒரு காரியம், உம்மை நாங்கள் மறவாமல் உம்மை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான். நாங்கள் உம்மை என்னாலும் தேடி வர வேண்டும், உம்மோடு இணைந்திருக்க வேண்டும். திராட்சை செடியோடு கொடிகள் எல்லாம் இணைந்திருந்தால் அவைகள் மிகுந்த கனிதர முடியும். கனிதராத கொடிகள் அனைத்தும் தருத்தி எறியப்பட்டு சுட்டு எரிக்கப்படும் என்பதை எங்களுக்கு நீர் நினைவூட்டி இருக்கிறீர். உம்மோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாங்கள் கனி தருகிறோம். உம்மை விட்டு விலகும் போது நாங்கள் இருளில் வாழ்கிறோம். உம்மை மறந்து வாழ்கின்ற பொழுது நாங்கள் பாவத்தில் கிடக்கிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மையமாக கொண்டு உம்மில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி உணர்வுள்ள பிள்ளைகளாய், நன்றி துதி பாடுகின்ற உமது பிள்ளைகளாய் ஒவ்வொரு நொடியும் எங்களது வாழ்க்கையில் வாழ்ந்து சான்று பகர ஆற்றலை தாரும். உமது அருளை எங்களுக்கு நிறைவாக தாரும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் தந்தையர்களோடு இணைந்து இந்த பாடலை ஜெபமாக, என் ஆண்டவரே, உம்மை நான் மறக்க மாட்டேன், நீர் என்னில் இருக்கிறீர், என்னை உமது உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறீர் என்ற உணர்வு, என்ற விசுவாசம், நம்பிக்கை என்னில் தழைத்தோங்க மேலோங்க நீரே எனக்கு என்னாலும் ஆறுதலாய் ஆற்றலாய் வாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். என் இயேசுவே, உன்னை நான்
மறவே மறவே என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். இயேசுவே உன்னை நான் மறவே மறவே. உன் நாமம் என் வாயில் நல் தேனாய் இனிக்கின்றது. நானும் என் வாயில் நல் தேனாய் இனிக்கின்றது. உன் அன்பை நானும் என்னும் போது ஆனந்தம் பிறக்கின்றது. இயேசுவே உன்னை நான் மறவே மறவே. உன் வாயில் சொல்ல முதாய் என்னாலும் வாழ்ந்திருவே. உன் வாயில் சொல்ல முதாய் என்னாலும் வாழ்ந்திடுவே. நல்வாழ்வு நல்கும் வார்த்தை எல்லாம் நானிலம் முழங்கிடுவே. இயேசுவே உன்னை நான் மறவே மறவே. என் ஆசையாயிரமா உன்னாலே நிறைவு பெறும். என் ஆசையாயிரமா உன்னாலே நிறைவு பெறும். என் பாசவலைகள் நாசக்கனிகள் உன்னால் அருந்துவிடும். இயேசுவே உன்னை நான் மறவே மறவே. என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவே உன்னை நான் மறவே மறவே. என் இயேசுவே, உன்னை நான் ஒருபோதும் மறவேன். ஆம் ஆண்டவரே, நாளெல்லாம் நான் உம்முடைய பெருமையை பேசிக்கொண்டே இருப்பேன். இதோ இந்த உலகம் தொடங்கியது முதல் பிறக்கிற ஒவ்வொரு உயிர்களையும், மரம், செடி, கொடி, பறவை இனங்கள், விலங்குகள், மனித உயிர்கள்
என்று எல்லாவற்றையும் நீர் ஒரே உள்ளத்தோடு அன்பு செய்து கொண்டே இருக்கிறாய். மனிதன் தொடக்கம் முதல் இன்று வரை தவறுகிற நேரங்களில் எல்லாம், தடுமாறுகிற நேரங்களில் எல்லாம் அவர்களை உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கிறாய். இதோ எங்களுடைய பாறையாய், எங்களுடைய அரணாய், கோட்டையாய் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு நீர் இருந்து கொண்டே இருக்கிறாய். ஆமாண்டவரே, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு பகலிலே மேக கூட்டங்கள் வழியாகவும் இரவிலே நெருப்பு தூண் வழியாகவும் வழிநடத்திய அதே தெய்வம் இன்று எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட பயணிக்கிறாய். ஆமாண்டவரே, உம்முடைய இந்த அற்புதமான உள்ளத்திற்காக நாங்கள் உள்ளமாற நன்றி கூறுகிறோம். உம்முடைய கருணைகளை கொண்டாடி மகிழ்கிறோம். இதோ நீர் உம்மையே தாழ்த்தி கொண்டு குறைத்து கொண்டு எங்களில் ஒருவராக மனிதராக கூட பிறக்க திருவுளம் கொண்டீரே. அன்பு தெய்வமே, உம்முடைய பெருமையை மகிழ்ச்சியை எண்ணி கொண்டாடுகிற இந்த நாளிலே இதோ எங்களுடைய இதயத்தை, எங்களுடைய நெஞ்சத்தை நாங்கள் கோவிலாக செய்திருக்கிறோம். ஆமாண்டவரே, வெறுமனே ஏதோ குடிசைகளில், எங்களது ஆலயங்களில், வீடுகளில் நாங்கள் கட்டி வைத்திருக்கிற குடில்களில் அல்ல, மாறாக நீர் எங்களுடைய நெஞ்சத்தில் குடிகொள்ள வேண்டும். நாங்கள் செல்கிற இடமெல்லாம் உம்மை பற்றி சான்று பகர வேண்டும். ஆம் தெய்வமே, எங்களுக்குள்ளே இருந்து, எங்களது நெஞ்சுக்குள்ளே இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வழிநடத்தும் உம்முடைய பாதுகாப்பை, உம்முடைய பேரன்பை உணரச் செய்தருளும், உணரச் செய்தருளும். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா. உம்மை அழைக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய நெஞ்சத்திலே கோவில் கட்டி இந்த உள்ள குடிலிலே நீர் பிறக்க வேண்டும் என்று உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. வாரும் இயேசுவே, வாரும் ஆண்டவரே. பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், புகழ்கிறோம் ஆண்டவரே.
எங்களை தேடி வந்ததற்காக ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் உண்மையுள்ளவர்களாக வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வருகை எங்களுக்காக, உம்முடைய உடனிருப்பு எங்களுக்காக, நீர் சிந்திய இரத்தம் எங்களுக்காக, நீர் உயிர் தெழுந்ததும் எங்களுக்காக, எல்லாமே எங்களுக்காகத்தான், எங்களை மீட்பதற்காகத்தான், எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகத்தான், எங்களை குணப்படுத்துவதற்காகத்தான், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காகத்தான், நாங்கள் என்றென்றும் பலமுள்ளவர்களாக வாழ்வதற்காகத்தான், நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து வாழ்விலே நாங்கள் பயணிப்பதற்காகத்தான், எல்லாமே எங்களுக்காகத்தான். நன்றி செலுத்தி ஆராதித்து ஆண்டவரே, எங்களை தாழ்பணிந்து உம்முடைய பாதத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வேளையிலே இதோ உடல் நலமில்லாமல் குறைபட்டு இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த வேளையிலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த மழையினாலும் குளிரினாலும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதர சகோதரிகளை நீர் பாதுகாக்க வேண்டும், ஆதரவாய் ஆறுதலாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். இதோ இந்த வேளையிலே பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே மன்றாடுகிறோம். தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஞானமாய், ஞானத்தின் ஆற்றலாய், அவர்களுக்கு தைரியமாய், உள்ளத்தின் நீர் உறுதியாய் அவர்களுக்கு நீர் இருக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அனைவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதித்து நலமான வளமான வாழ்வை அவர்கள் கொண்டு வாழ நீர் திருவுளம் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் இருப்பது எங்களுக்காக என்று நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். இந்த நம்பிக்கையிலே உறுதியாக நிலைத்து நிற்க எங்களை ஆசீர்வதியும், கரம் பிடித்து வழிநடத்தும். எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு ஆண்டவரே. ஆமேன், ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். மாண்புயலில் வருளடையாளத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித விதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.